வணக்கம். திருப்பொற்சினம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு அழைக்கிறேன். திருவாசகத்துல திருக்கூத்தும்பின்ற பகுதியிலிருந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம். தினைத்தனை உள்ளது ஓர் பூவினில் தேன் உண்ணாதே நினைதொறும் காண்தோறும் பேசும்தோறும் எப்போதும் அனைத்து எலும்பும் உள்நெக ஆனந்த தேன் சொரியும் குனிப்பு உடையானுக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி. அரசவண்டே, கொஞ்சமா தேன் இருக்கிற பூக்களிலிருந்து தேனை சாப்பிட்டு நீ வருத்தப்படாதே. நீ ஆசை தீர சாப்பிட பல பூக்களிலிருந்து தேனை திரட்டணும். அதுவும் தேனோட சுவையும் மனவுமே ஒரு பூக்களுக்குமே வேற வேற மாதிரிதான் இருக்கும். அதுவும் போதுமானதாகவும் இருக்காது. ஆனா நான் சொல்ற பூவோ நீ நினைக்கும் போதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் தேனை சாப்பிட்டது போல இருக்குமா. அதுவும் எலும்புகளுக்கு உள்ளே எல்லாம் நெகிழும்படி ஆனந்த தேனை தந்து ஆடுபவனாகிய அந்த சிவபெருமானின் திருவடி மலர்களில் சென்று அரசவண்டே நீயும் ஊதுவாயாக. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பியில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணித்து என்னை வா என்ற வான்கருணை சுண்ண பொன் நீரருக்கே சென்று ஊதாய் கௌத்தும்பி. திண்ணனாகிய கண்ணப்பர் அவர்கிட்ட இருக்கிற அன்பு போல என்கிட்ட இல்லையே. ஏன்னா கண்ணப்பருக்கு தனக்கு பசிக்கும் போது இறைவனுக்கும் பசிக்குமே அப்படின்னு சுவையா இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து அவரையும் சாப்பிட வச்சாரே. இறைவன் இந்த காட்டுல மலை உச்சியில தனியா இருக்காரே அப்படின்னு இவரு கூட போய் இருந்தாரே. இறைவன் கண்ணுல ரத்தம் வரதை பார்த்து துடிச்சு போய் அவருடைய கண்ணுக்கு தன் கண் மருந்து அப்படின்னு தன்னோட கண் எடுத்து வச்சாரே. அவருடைய அன்புக்கு எல்லையே இல்லையே. கண்ணப்பர் மாதிரி அன்பு என்கிட்ட இல்லைன்றது தெரிஞ்சும் என் அப்பா சிவபெருமான் என்னை விரும்பி அடிமையாக ஏற்றுக்கொண்டார். ஒரு மகனை திருத்தி அவனை நல்லபடியா உருப்பட வைக்கணுன்றதுக்காக அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சும் அணைக்க வேண்டிய இடத்துல அணைச்சும் என்னை திருத்தி ஏற்றுக்கொண்டார். அவ்வளவு கருணையானவர் அவர். அப்படிப்பட்ட அவருடைய திருவடிகளில் சென்று அரசவண்டே நீயும் ஊதுவாயாக. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.